இந்தியாவிலேயே யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆட்சியை தான் இன்றைக்கு தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும் மக்களே. என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்தியாவிலேயே ஒரு மருத்துவமனையை, அதுவும் அரசு மருத்துவமனையை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டாஃபோ டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸரோ இல்லாமல் ஒரு தாவேக்காவுடைய மருத்துவ அணியுடைய நிர்வாகி போய் ஆய்வு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேலிக்கூத்து நடந்திருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில். என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல, இன்னும் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல மக்களே. ஆனால் இது எப்படி நடந்துச்சு, ஏன் அந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. இன்னைக்கு மட்டும் 2 ஷூட்டிங் மக்களே. என்னென்ன ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுடைய ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு நர்ஸை கூப்பிட்டுட்டு, அந்த நர்ஸு அந்த ஒரு கோட் ஒன்று, டாக்டருடைய கோட், ஒயிட் கோட் ஒன்று போட்டுக்கிட்டு அவங்க ஒரு அரசு மருத்துவமனையை போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னால், ஒரு அரசு மருத்துவமனையை எப்படிங்க ஒரு நிர்வாகி, அதுவும் தாவேக்கா நிர்வாகியை போய் ஆய்வு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். இது ஒரு ஷூட்டிங் இன்னைக்கு ஆச்சுங்களா. செகண்ட் ஷூட்டிங்கு, அம்மா உணவகத்தை ஒரு தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் நான் தாவேக்காவுடைய நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அம்மா உணவகத்தோடைய உணவை போய் தரத்தெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காரு. அது இந்த மாதிரியான ஒரு ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்கோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துடலாங்களா? அதாவது நியூஸ் தமிழ் 24/7 அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு மக்கள், எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் அவங்களுடைய என்ன ட்ரோல் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஓனர் லயோலா கல்லூரியில் விஜயோடைய நண்பர் அப்படின்னும், முழுக்க விஜய் அவர்களுடைய நேரட்டிவை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுல அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னும் நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நேத்து ஒரு நியூஸ் போடுறாங்க. என்னன்னா, தென்காசி சங்கரங்கோயில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில ஒருத்தரோட கை வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னும், அந்த கையை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல உள்ள போட்டு கொண்டு போயிருக்காங்க. இது எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போடப்பட்டுச்சு. உடனடியாக என்னன்னா, சங்கரங்கோயில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் சேர்ந்து பேசி அந்த மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க கூட இருக்கக்கூடிய வாசுதேவி அப்படிங்கிற ஒரு தாவேக்கா நிர்வாகி, அவங்க தாவேக்காவுடைய மருத்துவ அணியுடைய ஒரு முக்கிய நிர்வாகியாமா. சரி, அவங்க எப்படி முக்கிய நிர்வாகி ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி விசாரித்து பார்க்கும் பொழுது, இங்கே கரூரில் 41 பேர் இறந்து போன சமயத்தில் அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துடலாம். கண்டிப்பா நான் சொல்லியே தான் ஆகணும். நான் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒருத்தரையும் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு போறாங்க, ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்குள்ள டெத்தை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. எப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க பிளான் பண்ணி தாங்க பண்ணியிருக்காங்க. பேரிகேட்டரை ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரா மக்கள் உள்ள விட்டுருக்காங்க. உள்ள அதிகமாக கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுமே அதிகமான ஆட்கள் உள்ள அலோவ் பண்ணியிருக்காங்க. யூனிஃபார்ம் இல்லாம பிளஸ் யூனிஃபார்ம்ல பேட்சே இல்லாத போலீஸஸ் நிறைய பேர் பெண்களையும் குழந்தைகளையும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. என்னென்னவோ நடந்திருக்குங்க. பெரிய சரி, எப்படா டெத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ண மாதிரி முதலமைச்சர் கிளம்பி வராரு. என்னங்க சினிமா பார்த்த மாதிரி இருக்குங்க தமிழ்நாடு பாக்குறதுக்கு. ஓகே, ஒரு பேரிடர், இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர்ல கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் பேஷண்ட் அக்செப்ட் பண்ணுங்க, பில்ல கவர்மெண்ட் பாத்துக்கிறோம் அப்படின்னு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்களா? அதை விட்டுட்டு இறப்பு செய்திக்கு வந்த மாதிரி இல்லங்க வராங்க. ஸ்பாட்ல என்னென்ன டெசிஷன் எடுக்கணும் நீங்க தான் செய்ய மாட்டீங்களே, உங்களுக்கு டெத் நம்பர் கூடணும், அப்படிதானே? வருத்தமா இருக்கு. என்னோட கேள்வி, ஏன் சிபிஆர் கொடுக்கல? ஒருவேளை இது ஒரு டெம்பரரியா ஸ்டாப் ஆன ஹார்ட் அட்டாக் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் சொல்லக்கூடாது, இது கார்டியாக் அரெஸ்ட். இது ஒரு டெம்பரரி கார்டியாக் அரெஸ்ட்னா கண்டிப்பா ரிவர்ட் பண்ணிருக்கலாம். அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுத்த மாதிரி தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒருத்தன் நாட்டை நல்லது பண்ணணுங்கிறதுக்காக வந்தவனை எமோஷனலா அவனை உடச்சு ஓரமா உட்கார வைக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு, இனிமே அவன் மைக்க கையில எடுக்கக்கூடாது. அவன் மைக்க கையில எடுத்தாலே இந்த மாதிரி இறந்த செய்திகள் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப இலகுன மனசுங்க. அவருக்கு இத்தனை டெத்துன்னு தெரிஞ்சாலே அடுத்து அவருக்கு மைக்க எடுத்து பிரச்சாரம் பண்ண கூட தோணாது. நல்லா யோசிச்சு ஸ்பாட் பண்ணி அடிச்சிட்டீங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. நாம விசாரிச்சு பார்க்கும் பொழுது 2 தகவலாக கிடைக்குது. ஒன்று என்னன்னா, இவங்க துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னும், கரூர் சம்பவத்தை பற்றி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதால அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டுச்சு அப்படின்னும், நடுவில் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுனால மறுபடியும் துபாய்க்கு வேலைக்கு போக முடியல அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்குது. இன்னொரு தகவல், இல்லை இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க,
இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து அவங்க மேலே போட்டாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஏன்னால் இந்த மாதிரி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை பரப்புறதுனால அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னும், அதனால எந்த ஒரு அரசு மருத்துவமனை வேலைக்கும் அவங்களால வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னும் இன்னொரு தகவல் கிடைக்குது மக்களே. ரெண்டுத்துல எது உண்மை அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டோம். ஆனால் 15 years ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இனிமேல் அரசு வேலைக்கெல்லாம் போக முடியாது, நமக்கு தெரியும். ஆனால் அவங்க மீது எஃப்ஐஆர் ஒன்று இருக்குது, அவங்க அண்டர் பெயிலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் ஒரு தகவலாக இருக்குது. சரி, இப்போ இவங்க கிட்ட வந்து நேற்று முறையிட்டதுமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் போயிட்டு அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டையும் பார்த்துடலாம். இது வந்து ஒரு சென்ட்ரல் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இது டிஸ்கஸ் பண்ணோம், டீன் கூட பேசியிருக்கோம். ஃபர்தராக இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்தது ஃபேக் நியூஸ் தான். அவங்க ப்ரோட்டோக்கால் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னும் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன சப்போர்ட் தேவை, இப்போ நம்ம ஆட்சி வந்து புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், என்ன மேன் பவர் டிஃபிகல்ட்டி இருக்குது, என்ன டியூட்டி ரோட்டாவில் ஏதாவது அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை இருக்கா, எல்லாத்தையுமே டீன் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அண்ணனோட ஆட்சியில் எந்த ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இருக்காது அப்படிங்கிறத நாங்கள் அஷூரன்ஸ் பண்ணுறோம். பேஷண்ட்டையும் பற்றி நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். உயர்மட்ட குழுவில் இந்த ப்ராப்ளம் எதுவும் திரும்ப வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணி என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர்கள் கூட இன்றைக்கி மாவட்ட செயலாளர் மூலமாக நாங்கள் வந்து அவங்களோட டீனோட பெர்மிஷனோட ஆய்வு நடத்தி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொதுமக்கள் தைரியமாக ஜிஹெச்சுக்கு வரலாம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இதுக்கு மேலே ஃபர்தராக ஃபேக் நியூஸ் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆக்ஷன்ஸையும் மாவட்ட செயலர் மூலமாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஃபார் இந்த பேஷண்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கலை, எல்லாமே ஆஸ் பர் ப்ரோட்டோகால் நடந்திருக்குங்கிறத தீர ஆய்வு செய்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு பத்திரிகை மூலமாக அதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ப்ரெஸ் மீட்டை பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆய்வு அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ பயன்படுத்திட்டு இது இன்னொரு கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி விசாரிச்சு பார்க்குறப்ப சொல்கிறாங்க, சார் வந்தாங்க சார், வந்ததில் ஒரு பொதுமக்கள் சொல்லிக்கிறாங்க போல இந்த மாதிரி, சார் இந்த மாதிரி பாத்ரூம் தண்ணியே வரலங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். உடனடியாக இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, கூட இருந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட இருக்கிற நபர்கள்லாம் அவங்களுடைய தம்பிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன் தண்ணி வரல அப்படின்னு பார்த்து கேட்டிருக்காங்களாம். டீன் வந்து இல்லை சார், தண்ணி வந்து வரலன்றது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அவங்க இன்னும் வராமல் இருக்கிறாங்க சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை, அவங்க வரலன்னா நீங்கள் போய் பிடிச்சி கூட்டு வாங்க, அதுதானே நீங்கள் இருக்கிறீங்க, எப்படி கூட்டு வராமல் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காராமா. அதாவது சரி ஓகே, என்ன சொல்கிறது மக்களே, ரீல்ஸுக்காக இந்த எக்ஸ்டெண்டுக்கு போவாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து இங்கே வேடிக்கையாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த விஷயம் ஃப்ளேர் அப் ஆகுது. இப்போ யார் இந்த வாசுதேவி, எதுக்காக அவங்க போய் இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது, இது ஆய்வு பண்ணுறதுக்கு அவங்க அதிகாரம் இருக்கா அப்படின்னும் பொழுது, அதை பெரிய ஒரு டிஸ்கஷன்ஸாக மீடியாக்களில் போகிறதுனால அதை எதிர்த்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம பார்த்துருவோம். அனைவருக்கும் வணக்கம். காலையிலேருந்து நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக என்னுடைய பதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. காலையிலேருந்து நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, நேற்று சங்கரங்கோவில் ஜிஹெச்சில் போயிட்டு நான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்ததை ஒரு ராங் கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த பொண்ணு, இவங்க டாக்டரே கிடையாது, மருத்துவ அணி அப்படிங்கிறதுனால அரசு நிர்வாகத்தில் இவங்க தலையிடலாமா, இவங்களுக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தது, இவங்க என்ன டாக்டரா, இவங்க எதுக்கு ஒயிட் கோட் போட்டிருக்காங்க, இவங்க எப்படி ஆய்வு செய்யலாம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சமூக ஊடகங்கள்ல நான் பார்க்குறேன். திமுக பிரிவினர்ல இருந்தும் கேள்வி கேட்குறாங்க, மருத்துவத்துறையினர்ல இருந்தும் கேள்வி கேட்குறாங்க. எஸ்பெஷலி நியூஸ் தமிழ் சேனல்ல இருந்து எனக்கு இப்போ கால் பண்ணி பேசினாங்க. அதாவது அவங்க பாயிண்ட்டுக்கே நம்மளை கொண்டு வரதுக்கு நியூஸ் தமிழ்ல இருந்து ட்ரை பண்றாங்க. நியூஸ் தமிழ்ல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா, சங்கரங்கோவில் ஜிஹெச்ல இருந்து வெட்டுப்பட்ட பாகம் ஐஸ்ல பதப்படுத்தாம கொண்டு போனதுனால அழுகி போச்சு, அந்த பாடி பார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸை கேள்விப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கால் பண்ணி, நம்ம என்னங்கிறத விசாரிக்கலாமா மேடம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதாமே அப்படின்னு சொன்ன உடனே மருத்துவமனையோட இன்சார்ஜ் எந்த டாக்டரோ அந்த டாக்டருக்கு நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, இது உண்மையா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைங்க மேடம், அது ஆம் லெவல்ல இருந்து கட் ஆயிருக்கு, பெரிய பார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நார்மல் சலைன் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது கிரஷ் இன்ஜுரி, அதுல வந்து சிமெண்ட் இதுல அப்படியே கிரஷ் ஆயிருக்கு, அதனால எவ்வளவுதான் நம்ம வாஷ் பண்ணாலும் சின்ன சின்ன துகள்கள் இருந்தது, டைம் வேஸ்ட் பண்ணாம அனுப்பினாதான் பிளான்டேஷன் பண்ண முடியுங்கிறதுனால நாங்க சீக்கிரமா அனுப்பிட்டோம். ஐஸ் போட்டு தான் அனுப்பியிருக்கோம், அவ்வளவு பெரிய பாக்ஸ் இல்ல, பட் கேரி பேக்ல போட்டதுக்கு அப்புறமா ஐஸ் பதப்படுத்தி தான் நாங்க அனுப்பியிருக்கோன்றத ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்றாங்க. அவங்க அப்படி சொன்ன இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் பிரஸ் மீட் வச்சு பொதுமக்கள் பயப்பட வேண்டாம், நீங்க ஜிஹெச்க்கு வாங்க, அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கல அப்படிங்கறது சொல்றோம்.
இதை சொன்னதுல நிஜமாவே தப்பு இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா ஆய்வு நான் பண்ணவே கிடையாது. இந்த நியூஸ் தமிழ்ல இருந்து இந்த விஷயத்தை மாற்றி நான் என்னமோ திடீர்னு போய் ஆய்வு பண்ணதாவும், அது எப்படிங்க? ஒரு பேசிக் நர்சிங் பை ப்ரொஃபஷன். நான் வந்து என்ன படிச்சிருக்கேன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நான் டாக்டர் கிடையாது, பட் 15 years ஆஃப் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எம்எஸ்சி நர்சிங், MBA ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் இன் ஹெல்த் கேர் குவாலிட்டி, CPHQ அப்படின்னு சொல்லுவாங்க, பிளஸ் NABH அசஸர், ஹாஸ்பிட்டலோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத அசஸ் பண்ணி ரேங்க் பண்ணக்கூடிய ஒரு அசஸர். இவ்வளவும் நான் படிச்சிருக்கேன். பேசிக்கா ஓரளவு மெடிக்கல் நாலேஜும் ஒரு ஹாஸ்பிட்டலோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். மருத்துவமனை அமைப்பாளர்ன்ற முறையில ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, என்ன பிரச்சனை நடந்திருக்குங்கிறத பேசிட்டு நம்ம இதை ஹெல்த் மினிஸ்டருக்கு கொண்டு போகலான்ற ஒரு நல்ல எண்ணத்துல மட்டுமே ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் தான் பண்ணோம். அது ஆய்வு இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல தெளிவா பதிவு பண்றேன். தயவு செஞ்சு நியூஸ் தமிழ் உங்களோட TRPக்காக எங்களோட வாழ்க்கையை பலியாக்காதீங்க. ஒரு மருத்துவ அணி அமைப்பாளரோட லிமிடேஷன் என்ன, நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அரசு மருத்துவமனையில போய் ஆய்வு பண்ற அளவுக்கு நாங்க பெரிய ஆள் இல்ல. நாங்க மருத்துவ அணியில இருந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறதுக்கு மட்டும் தான் போனோம். தயவு செஞ்சு நியூஸ் தமிழ் உங்களுடைய சொந்த லாபத்துக்காக ஹெட்டிங் கேப்ஷன் வைக்கிறப்போ திடீர் ஆய்வு, அரசு அதிகாரிகளுக்கு இவங்க எதுக்கு குறுக்க வராங்க, இந்த மாதிரி கேப்ஷன்லாம் போட்டு எங்களுடைய வாழ்க்கையை அழிக்காதீங்க. எங்களோட லிமிடேஷன்ஸ் எங்களுக்கு தெரியும். நாங்க அதுக்குள்ள மட்டும்தான் இருந்தோம். நாங்க ஆய்வு பண்ணல, டிஸ்கஷன் பண்ணி பொதுமக்களுக்கு ஒரு கருத்தை விளக்கம் கொடுத்தோம். அவ்வளவு மட்டுமே. தேங்க்யூ. வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிமெண்ட் கலவை மெஷினை வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நபர், அவருடைய ரைட் ஹேண்ட் என்ன ஆயிடுச்சா உள்ள மெஷினில் மாட்டிக்கிச்சு. மாட்டினால இதோட இந்த மெஷினில் இந்த கை வந்து ஷோல்டரோட கட் ஆயிடுச்சு. கட் ஆகி 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த கையை வந்து வெளியே பதப்படுத்தாமலே வச்சுருந்துருக்குறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராமல் அப்படின்னு ஒரு தகவல். ஹாஸ்பிட்டலில் கூட்டு வரும் பொழுது அந்த கை வெட்டி கீழே விழுந்துருச்சாமா. அந்த கையில் சிமெண்ட்டோடைய அந்த கலவை, மண், இன்னும் சில அந்த டஸ்ட்லாம் உள்ள ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த ஜாயிண்ட்டில். ஸோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரும்பொழுதே அந்த ஹாஸ்பிட்டலில் லஞ்ச் டைம் கரெக்டாக நேற்று உடனடியாக வந்து தூக்கி போட்டு வந்து பார்த்துருக்குறாங்க. அவர் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஃபெயிண்டில் இருந்திருக்காரு. மயக்க பல்ஸ்லாம் லோ ஆகிடுச்சு. அவருக்கு பயத்தில் பதட்டத்தில் இருந்திருக்காரு. உடனடியாக அந்த ரத்தத்தை வந்து நிறைய ரத்தம் போயிடுச்சு. ரத்தம் ஒழுவிட்டே இருக்கு கையிலேருந்து. 2 பாட்டில் ரத்தம் ஏற்றிருக்கிறாங்க, ஆக்சிஜன் வச்சுருக்கிறாங்க. அவர் உயிரை காப்பாற்றினா போதுன்ற அளவுக்கு பார்த்துருக்காங்க. அந்த கையை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணியிருக்காங்க, கட்டான கையை வாஷ் பண்ணியும் அந்த கையில் உள்ள சிமெண்ட்லாம் அது ஒட்டிக்கிட்டு இருந்ததுலாம் போக மாட்டேன்ட்டு இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கை இனிமேலுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஒட்ட வைக்க முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு. வந்ததுனால இவர் உயிரை காப்பாற்றினா போதுன்ற ஒரு நிர்பந்தத்தில் இவர் உயிரை காப்பாற்றிருக்காங்க. இந்த ரத்தம் இந்த இடத்துல இருந்து கட்டாயி வெளியே வந்துட்டே இருந்ததுனால ஸ்விட்சஸ் போட்டிருக்காங்க. போட்டுட்டு அவ்வளோ பெரிய கையை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பாலித்தீன் கவரில் ஐஸ்லாம் போட்டு வச்சாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க, சார் இந்த பாலித்தீன் கவரை வந்து கொண்டு வரும்பொழுது அவங்க இப்படி தான் கொண்டு வந்தாங்க கையை வச்சு எடுத்துகிட்டு வரும்போது அப்படின்னு இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க. என்னன்னா டாக்டர் தரப்பில் சொல்கிற விஷயம், இந்த கையுமே ஒட்ட வைக்க முடியாதுங்க, இந்த கை அவ்வளோதான். அட்லீஸ்ட் ஒரு உயிரை காப்பாற்றிட்டோம்னா ஆர்டிஃபிஷியல் லிம்பை வச்சு ஒரு வந்து யூஸ் பண்ண வச்சுக்கலாம். இப்போ இந்த கையை எடுக்கிறதுக்காக இந்த லெஃப்ட் கையை யூஸ் பண்ணதில் லெஃப்ட் கையிலும் ஃபுல்லாக ஃப்ராக்சர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் உயிரை காப்பாற்றிட்டோங்க எப்படியோ. இதே இன்னொரு சம்பவத்தை என்ன விவரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி போன மாதம் ஏதோ ஒரு ஸ்டேஜில் பாட்டு பாடுற ஆர்கெஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருந்த சமயத்தில் ஆர்கெஸ்ட்ராக்காரங்க ஏதோ சண்டை வந்து அவருக்கு இதே மாதிரி கையை வந்து உடஞ்சிட்ருக்கு, கட் ஆகிட்டுருக்கு. ஆனால் அவர் சீக்கிரமாக கையை கொண்டு வந்ததுனால அதே மாதிரி கையை ஒட்ட வச்சு காப்பாற்றிருக்காங்க. கையும் வந்து ஒட்டிக்குச்சு அப்படின்னும். அதே மாதிரி இவங்களும் காப்பாற்றுற ஆசை முற்பட்டுருக்குறாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி 2 to 3 hours அதை ஓப்பனாக வச்சுருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில மருத்துவர்கள். ஸோ இதுதான் இதுக்கு நடந்த சம்பவம் மக்களே. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது மீடியாக்களில் ஃப்ளேரப் ஆகுது. ஹாஸ்பிட்டலில் கையை பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஐஸ் பாக்ஸஸ் இல்லாததுனால அவர் கையை ஒட்ட வைக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் ஃப்ளேரப் ஆகுது ஒரு நியூஸு. அது ஒரு மீடியா மட்டும் போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா இந்த இடத்த ஆய்வு பண்ண வேண்டிய பொறுப்பு யாருடையது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம் மக்கள். ஏன்னா புதுசாக இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்கா அரசில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இனிமேல் நாம தாண்டா, நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு மெதப்பில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படலை, ரொம்ப சிரமம் எடுத்துக்கல. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஒரு படம் ஓடணும் அப்படின்னா அந்த படத்தில் சப்போஸ் படம் நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க்கெட்டிங் எலிமெண்ட்டாக பாட்டை சேர்ப்பாங்க. அந்த பாட்டை மட்டும் ப்ரொமோட் பண்ணி படத்தை ஓட்டுவாங்க. அந்த மாதிரி விஜய் அப்படிங்கிற ஒரு நபரை மட்டும் ப்ரொமோட் பண்ணி இந்த கட்சியில் யாரெல்லாம் நின்னாங்களோ
அவங்க பெயர் கூட தெரியாத ஆட்கள்லாம் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன நினச்சிட்டாங்க அவங்க அப்படின்னா, இனிமே நாம தான், நம்ம அடிச்சுக்க ஆளே இல்லை. ஓ இவ்வளோதானே எம்எல்ஏ ஆகுறது, இவ்வளோதானா மினிஸ்டர் ஆகுறது, ஒன்றுமே இல்லையே, செப்பையாக இருக்கே, சிம்பிளாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டாங்க மக்கள். ஸோ இப்போ என்னன்னா, நம்ம ஆட்சி நடக்கிறது, நம்ம ஆட்சிப்பா, நம்ம என்ன வேணா செய்யலாம், ஸோ ரீல்ஸை போடலாம், வீடியோ எடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு லிபர்ட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கலாங்க, இந்த மாதிரி ஒரு தப்பா ஒரு நியூஸ் வெளியே வருது அப்படின்னா இதை யாரெல்லாம் அந்த மருத்துவமனையில் போய் ஆய்வு பண்ண முடியும் அப்படிங்கிற சட்டம் சொல்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் போய் பார்க்கலாம். அடுத்தது மாவட்ட சுகாதார அதிகாரிகள் போய் பார்க்கலாம். அடுத்தது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இல்லை அண்ட் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ், டிஎம்எஸ்பாங்க, டிஎம்இன்பாங்க, இந்த அதிகாரிகள்லாம் போய் ஆய்வு பண்ணலாம். அடுத்தது நேஷனல் ஹெல்த் மிஷன், அந்த குழுக்கள் வந்து ஆய்வு பண்ணலாம். அடுத்தது NABH ஆர் NQAS போன்ற தரச்சான்றிதழ் அமைப்புகளில் உள்ள அசர்சஸ் வந்து ஆய்வு பண்ணலாம். இப்போ இதை இந்த அசர்சஸ் கூட ஆய்வு பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவமனையில இருந்தோ இல்லை இங்கே இருக்க ஒரு சுகாதாரத்துறையில இருந்தோ இவங்க நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி கொடுங்கன்னு கேட்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சா வந்து ஒரு பிரைவேட் அசர்சஸ் வந்து ஆய்வு பண்ண முடியும். அடுத்தது நீதிமன்றம் அல்லது அரசு உத்தரவின் பேரில் நியமிக்கப்படும் விசாரணை குழு ஆய்வு பண்ணலாம். இவங்க தான் ஆய்வு பண்ணணும். இப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் MSc நர்சிங் பண்ணியிருக்கேன், MBA ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், CPHQ பண்ணியிருக்கிறேன், அண்டு NABH அசஸராகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க ஒரு ப்ரைவேட் அசஸராகவே இருந்தாலும் இவங்கிட்ட லீகலாக ப்ராப்பராக ஒரு ஹாஸ்பிட்டல் டீன் வந்து லெட்டர் கொடுத்து எங்கள் இடத்த அசஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸாக ஃபினிஷ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க ஆய்வு பண்ணாங்க அப்படின்னா அது கரெக்ட். இப்படி இவங்க வந்து யாருமே கூப்பிடாம வெறும் ஒரு மாவட்ட செயலாளரை கூட்டுக்கிட்டு இவங்க போய் ஆய்வு பண்ணாங்க அப்படின்னா இது சட்டப்படி குற்றம். இப்போ இதுக்கு நிச்சயமாக ஒரு கிரிமினல் கேஸ் கொடுக்கப்பட்டால் இந்த பெண்மணி அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்தது, சீட்டிங் பண்ணது, இது மாதிரியான ஒரு செக்ஷன்ஸ்ல இவங்க அரெஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு மக்களே. ஆனால் தாவேக்கு அரசு கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன கூத்து, கேலி கூத்தா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நடந்திருக்கு. நேத்து இப்படி ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பேசினார், இதற்கு என்ன பண்ணியிருக்காரு? அவர் ஆய்வு நடத்த வேண்டியதுக்கு பதிலா தாவேக்கு அவர் நிர்வாகி ஆய்வு நடத்த வச்சாரா, இல்லை அவர் தான் சொன்னார் ஆய்வு நடத்த சொல்லி? இந்த எந்த கேள்விகளுக்கும் இந்த அரசு கிட்ட இருந்து எந்த பதிலுமே கிடையாது மக்களே. யோசிச்சு பாருங்களேன், இப்போ தொடர்ந்து இதே மாதிரி போயிட்டே இருக்கு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அம்மாவனை ஒருத்தர் போய் ஆய்வு பண்றாரு, தாவேக்கார மாவட்ட செயலாளர்னு சொல்றாரு. அதே மாதிரி மாவட்ட செயலாளரை கூட்டுக்கிட்டு இந்த அம்மா வாசுதேவின்ற அம்மா போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆய்வு பண்றாங்க. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு என்ன ஆகும்னா, சார் நான் வந்து தாவேக்காவுடைய லீகல் விங்கு சார், எங்க சார் வந்திருக்கிறீங்க? ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கேன் சார். என்ன பண்ண போறீங்க? ஆய்வு பண்ண போறேன் சார், ஹைகோர்ட் ஆய்வு பண்ண போறேன் சார். ஜட்ஜ் அவங்க வேலை பார்க்குறாங்களா, தீர்ப்பு அவங்க தரலாம் பார்க்க போறேன் சார் அப்படின்னு இறங்கிடுவாங்க மக்களே. இந்த அளவுக்கு இவங்களுக்கு லிபர்ட்டி கொடுத்துருக்கிறது யார்? கட்சி தலைமையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே இதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. விஜய் அவர்கள் பேசியிருக்க வேண்டும். ஆரம்பத்துல இருந்தே பாருங்களேன், நான் இதை தனி வீடியோ நான் போடுறேன் மக்களே. அதாவது தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழியே. நான்லாம் பட்னி கிடந்திருக்கேன், சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு சிம்பத்தைஸ் பண்றதுக்கு ஒரு வார்த்தை பேசுறாரு விஜய். ஆனால் உண்மை என்னன்றது அடுத்த வீடியோவில் போடுறேன். இதை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸே நான் ஏழை, அடுத்த வேற அம்மா வீட்டுக்கு எப்படி நான் வாடகை தரம் தெரியாமல் கஷ்டப்பட்டு இருந்தேன், என் அமைச்சராக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய். இன்னொருத்தவர் ஒரு ஸ்கோடா கார்ல வரக்கூடிய ஒருத்தவர் அவரோட அஃபிடவிட்ல 3 கோடி ரூபாய்க்கு வீடு வச்சிருக்காரு, சொத்து வச்சிருக்கேன்னு சொல்லி போடுறவர் செருப்பு போடுறதுக்கு எனக்கு செருப்பு இல்லைங்க, நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்லாங்க நான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ்லாம் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே நியூஸ் தான் எடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஒரு ரீலு, இந்த மாதிரி நான் வந்து ஆட்டோ ஓட்டுனருங்க, என்ன வந்து எம்எல்ஏ ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா வெறும் இது ரீல்ஸ்ல மட்டுமே தே ஃபோக்கஸ் ஆன். ஆனால் அந்த ரீல்ஸையும் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பண்றதுக்கும் விஜய் அவர்கள் அனுமதிச்சுட்டு இருக்காரு, கண்டிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நீங்க கூடுதலான வேடிக்கை மக்களே. அப்போ ஹி என்ஜாய்ஸ் இட், விஜய் என்ஜாய்ஸ் இட். இப்படிலாம் போடுங்க பண்ணுங்கன்னு என்ஜாய் பண்றாரா? இன்னைக்கு பாருங்க புதுச்சேரியில
எம்எல்ஏவை பதவி ஏற்கிறாரு திரு ராமு என்பவர். அவர் பார்த்தீங்கன்னா எப்படி இதே தான், அதாவது ராஜ்மோகன் கடவுள் மீது சாட்சியாக அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி விஜயை பார்த்துருக்காரு. இப்போ புதுச்சேரியில் வந்து அவர் சட்டசபையில் பதவி ஏற்கும்பொழுது விஜய் கூட இல்லைன்றதுனால தன் பாக்கெட்லேருந்து ஃபோட்டோ எடுத்து காமிச்சு கடவுள் மீது சாட்சியாக காட்டுறாரு. இப்போ சபாநாயகர் சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையை நீக்குங்க, ஏற்கனவே 1000 கடவுள் இருக்கிறாங்க, 1009 ஒன்று எக்ஸ்ட்ராவாக தேவையில்லைங்க, அதெல்லாம் வந்து அவையில நீக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே இவங்க ரீல்ஸாக பார்க்குறாங்க. இதையும் விஜய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் பொழுது இந்த ஆட்சி எப்படிப்பட்ட கேலி கூத்தாட்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதை மக்கள் உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மக்கள் நினைக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.